நாம் பெரும்பாலும் இன்றைய உலகத்திலே ஒரு நிச்சயமற்ற தன்மையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்கால வாழ்க்கை குறித்த ஒரு பயத்தை நம்ம உள்ளத்திலே சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மையில தான் நம்ம இருக்கிறோம், இல்லைங்களா? என்னுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற எதிர்கால பிரச்சனை, பிள்ளைகளுக்குரிய எதிர்கால பிரச்சனை, அந்த பயமே என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாசித்த வேதாகமத்திலும் கூட ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிய விளைவு தன்னுடைய உயிருக்கு பயந்து கொண்டு அவன் ஏமாற்றியதின் அந்த பலனை தன்னிலே சுமந்து கொண்டு உயிர் பிழைத்தால் போதும் என்ற பயத்துடன் நடுக்கத்துடன் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனை முன்குறித்திருக்கிறார். அவன் வாழ்க்கையிலே அவருடைய மூதாதையர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர் என்பதை அவன் அறியாமல் அவன் மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்து பாவத்தின் வீரியத்தால் தேவனை அறியாமல் அவனுடைய சொந்த நிலைமையிலே தன் உயிருக்கு பயந்து ஒரு தேசத்திற்கு ஓடுகிற தன்மையை நாம் பார்க்கிறோம். அங்கே ஓடுகிற நிலையிலே என்ன நடந்தது, தேவன் என்ன செய்தார் அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த மனிதருடைய வாழ்க்கையில நடந்த அதே சம்பவங்கள் தான் இன்னைக்கு நமது வாழ்க்கையில இருக்குது. இன்னைக்கு நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், தேவன் நம்மை முன்குறித்து நமக்கு வாக்குகள் கொடுத்திருந்தாலும், நாம் அதனுடைய உண்மை தன்மையும் அதனுடைய வல்லமையும் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மோடு என்ன பேச போகிறார், இந்த மனிதனை கொண்டு நமக்கு என்ன பேச போகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம், வியாகுலப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன் என்பதை தேவன் வெளிப்படையாய் நாம் சொல்வதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை அதுதான். எனவே இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு, நமது வனாந்திர வாழ்வில் நம்மை சந்திக்கும் தேவன். நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில் நம்மை சந்திக்கும் தேவன். God who meets us in our desert life அப்படின்னு சொல்லுது. அப்ப எப்படி தேவன் நம்மை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ல நாம பார்க்க போறோம். முதலாவது, நம்மை தேவன் எப்படி சந்திக்கிறார், தேவன் சந்தித்த பிறகு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய நிலை மாற்றப்பட்ட பிறகு நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்ற ஒரு 3 தலைப்பில் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதனால முதலாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, நமது தகுதியற்ற நிலைமையிலும் தேவன் தமது தயவை அல்லது கிருபையை தொடர்கிறார். முதலாவது பாயிண்ட், நமது தகுதியற்ற நிலையிலும் தேவன் தமது தயவை அல்லது கிருபையை தொடர்கிறார் என்ற முதலாவது பாயிண்டை நாம் பார்ப்போம். இங்கு யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். அந்த யாக்கோபுடைய அவருடைய பின்னிலையை கொஞ்சம் நாம திருப்பி பின்னாடி அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே, அவன் தாயின் கருவிலே உருவதற்கு முன்பாகவே தேவன் அவனை முன்குறித்திருக்கிறார். அவன் பாவியாய் இருந்த போதிலும், அவன் ஏமாற்றுக்காரனாய் இருந்த போதிலும் தேவன் அவனை முன்குறித்திருக்கிறார். இப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில முன்குறித்திருந்தாலும் அந்த பாவத்தின் தன்மை அவன் உள்ளத்திலே எப்படி கிரியை செய்தது அப்படின்றத ஒரு தெளிவான படத்தை நமக்கு பின்னாடி இருக்கிற நிலைமையில நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வருகிற எல்லாவற்றையும் நான் பார்க்கும் பொழுது, அவன் பெயருக்கு தகுந்தாற் போல அவன் ஏமாற்றுக்காரனா இருக்கிறான். இஸ் a deceptor அப்படின்னு சொல்லுது. அதாவது தன்னுடைய சகோதரனை ஏமாற்றுகிறான், தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றுகிறான், தன்னுடைய மாமனாரை ஏமாற்றுகிறான். எல்லாவற்றிலும் அவன் ஏமாற்றுக்காரனாக இருந்தான். பின்னாடி நாம் பார்க்கும் பொழுது அவன் அதே போல எப்படி தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான் அப்படின்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கூலுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்றான், தன்னுடைய சகோதரத்தின் இடத்துல இருந்து என்ன பண்றான், வாங்கி கொள்ளுகிறான். அவனும் அதை அசட்டை பண்ணி விட்டு விடுகிறான். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தன் தகப்பனாகிய ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறான். தன்னுடைய மனைவி அதை கேட்டு தன்னுடைய இளைக்குமாரனாகிய யாக்கோபை கூப்பிட்டு,
உங்க அப்பா அவனை ஆசீர்வதிக்கிற முன்னாடி என்ன செய்யுது? நீ அவன் போய் வேட்டையாடி வர்றதுக்கு என்ன பண்ண முடியும்? லேட் ஆகும். அதனால என்ன பண்ணு, நான் ஒரு கொழுமையான ஆட்டை அடிச்சு கொடுக்குறேன், சமைச்சு வைக்கிறேன், நீ போய் உங்க அண்ணன் கொடுக்குற மாதிரி கொடுத்துரு அப்படின்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்க? அவனுக்கு சூழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய பயத்தை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய தாய் என்ன பண்ணுகிறார்? சூழ்ச்சியை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய மூத்த மகனை அதிகமாய் நேசிக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய இளைய குமாரன் மீது அந்த அளவுக்கு அவன் நேசம் இல்லாத இருக்கிறான். ஆனால் தன்னுடைய மனைவி ரெபேக்காளை பார்க்கும் பொழுது மூத்த மகனை அதிகமாய் நேசிக்கவில்லை, தன்னுடைய இளைய மகனை அதிகமாய் நேசிக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு பார்சியல் லவ், ஒரு சமநிலையற்ற ஒரு அன்பை பிள்ளைகளிடத்துல செலுத்தும் போது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகிறது. ஒரு ஒற்றுமையை கிளைத்து போடுகிற ஒரு நிலைமையை பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நிலைமையை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்நாட்களிலே பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் ஏமாற்றுகிறவர்களாயும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் பிரிந்து செல்லும் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்ப பெற்றோர்களாகிய நமக்கு இது ஒரு பாடம். நம்முடைய பிள்ளைகளை நாம் சரிசமமாய் நேசிக்கிறோமா அல்லது ஏற்றத்தாழ்வுள்ள அன்பை நாம் காட்டுகிறோமா? ஒருவேளை ஏற்றத்தாழ்வுள்ள அன்பை நாம் பிள்ளைகளிடத்துல காட்டும் பொழுது நாம் தேவனுடைய அன்பை விட்டு பிள்ளைகளை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம்? பிரித்து விடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை பெற்றோர்களுக்கு இந்த நாளில் சொல்லப்படுகிறது, சரியான சமநிலைமையான ஈக்குவல் லவ் அந்த பாசத்தை பிள்ளைகள் மீது செலுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர்ல பாத்துக்கிறோம், எங்க வீட்லயும் கூட பார்ப்போம். என்னுடைய மனைவி இருக்காங்க, தன்னுடைய பெரிய மகனை அதிகமாய் நேசிப்பார்கள், சின்ன மகனை அதிகமா நேசிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் அஃபெக்ஷன் அவன் மேல இருக்கும். அது ஏன்தான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை நான் ஒரு தவறா சொல்லல. ஆனா அந்த மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுற இதை சொல்லல. ஏன்னு சொல்றேன்னு சொன்னா, எல்லாருடைய வீட்லயும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா அதை நம்ம சரி பண்ணாத பொழுது பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சரியான அன்பு, ஒருவருக்கொருவர் நேசம் காட்டுவதிலே தவறி விடுகிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சபை விசுவாசிகளே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, திருச்சபையானது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் உங்களுக்கு பிள்ளைகளை போலதான். தான் பிள்ளைகளை நேசிக்கிறது போல தம் திருச்சபை விசுவாசிகள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள்? நீங்களும் ஒரு திருச்சபைக்கு ஒரு பெற்றோர், ஒரு குடும்பத்திற்கு எப்படி பெற்றோர்களா இருக்கிறீர்களோ அதே போன்று ஒரு திருச்சபைக்கு நீங்க பெற்றோரா இருக்கிறீர்கள். உங்க பிள்ளையை நீங்க எப்படி நேசிக்கிறீர்களோ அதே போல திருச்சபைக்கு விசுவாசிகளுடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோமா? கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். இதை நாம் பேசல, இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எவ்வாறு நேசிக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போம். எனவே யாக்கோபுடைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி வருவோம். யாக்கோபு பார்க்கும் பொழுது இரண்டாவது முறையா என்ன செய்யலாம்? அப்படியே தாயார் சொற்பேச்சு கேட்டு என்ன பண்றான்? உங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாதனால போறதுக்கு பயந்துக்கிறான். ஆனாலும் அவங்க அம்மா சூழ்ச்சியை கத்து கொடுக்குறாங்க. எப்படி? ஆட்டோட தோலம் போத்தி விட்டு அவங்க ஏசா எப்படி இருப்பான்? அவன் மேலெல்லாம் முடி நிறைந்தவனா இருக்கிறதுனால அப்பாவுக்கு கண் தெரியலனால என்ன பண்ணுவாரு? வாசனை முகர்ந்து பார்த்து தான் மகன் யார் என்பதை தெரிந்து கொள்வார். அது மாத்திரமல்ல, அவன் மேல தொட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிட முடியா இருக்கும். இவனுக்கு மேல முடி இருக்காது. அப்ப இவன் கூடாரவாசியா இருந்தான், அவன் வனவாசியா இருந்தான் பெரியவன். அப்ப ரெண்டு பேர்த்துக்குடைய வித்தியாசமும் அவங்க மேல அடிக்கிற ஸ்மெல்லு தன்னுடைய தகப்பனால ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால இவன் பயப்படுறான். உடனே தான் அம்மா மறுபடியும் என்ன பண்றாங்க? ஒண்ணும் உங்க பயப்படாத, என்ன பண்ற? உன்னுடைய ஆட்டு தோலை போத்து விடுற, நீ அப்பாட்ட போய் என்ன பண்ண சொல்லி அவள் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றான். அப்ப அதே போல என்ன பண்றான்? அவன் போறான். போன உடனே அப்பாவுக்கு டவுட் வருது, இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி கிடைச்சிருச்சு உனக்கு? அதுக்குள்ள வேட்டையாடிட்டா, விலங்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்டாலும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வாய்ஸும் யாக்கோபுடைய வாய்ஸ் வெளியே வருது. நீ பக்கத்துல வாப்பா, நான் தொட்டு பார்க்கணும்னு சொல்றாரு. தொட்டு பாக்குறாரு, மேலெல்லாம் முடி இருக்குது. அப்ப ஏசாதான். ஆனா உன்னுடைய வாய்ஸ் என்னவா இருக்குது?
யாக்கோபுடைய வாய்ஸா இருக்குது. அவன் மேல ரோமெல்லாம் நிறைந்தவனா ஏசாவை போல அவன் இருக்கிறானேன்னு சொல்லி அவன் ரெண்டு மனசோட இருந்தாலும் அவன் சமைச்சு கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிச்சிடுறான். ஆசீர்வதித்த பிறகு சில நாள் கழித்து தன்னுடைய மூத்த மகன் மறுபடியும், தகப்பனே, நீர் சொன்னபடி நான் ஆசையா உமக்காக என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன், சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து திருப்தியுடன் என்னை ஆசீர்வதியுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க சொல்லுவதை பார்க்கும் பொழுது அவருடைய மனசு எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ, என்ன ஆச்சு, இப்பதான் ஒருத்தன் வந்து என்னுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே, நான் என்ன செய்வேன், நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அவருடைய பிள்ளை, மூத்த மகன் ஏசா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் என்ன செய்துன்னு தெரியலப்பான்னு அழுறாரு. ஒரு பக்கம் இங்க ஏசா கீழே விழுந்து புரண்டு அழுகிறார். தன்னுடைய ஆசீர்வாதத்தை மறுபடியும் பறித்து கொண்டான். முன்பதாக என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் பறித்து கொண்டான். சேஷ்ட புத்திர பாகம் என்பது தன்னுடைய தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உள்ள எல்லா உரிமைகளையும் தன்னுடைய மூத்த மகனுக்கு சேரும். அப்படி சொத்தா இருந்தாலும் சரி, அல்லது அந்தஸ்துல எதுவா இருந்தாலும் தன்னுடைய மூத்த மகனுக்கு தான் அது சேரும். ஆனால் அந்த ரைட்ஸை வந்து அவன் ஒரு கூலுக்காக விற்று போட்டான். அதையும் ஏமாத்தி தட்டி பறிச்சுக்கிட்டான். இப்ப கடைசியாக இறுதி ஆசீர்வாதத்தையும் அவன் தட்டி பறித்து கொண்டானே என்ற அங்கலாய்ப்புடன் அழுது கொண்டிருக்கிறான். எனவே பாருங்க, இந்த பெற்றோர்களுடைய பார்ஷியல் லவ் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கி விட்டது. இதற்கெல்லாம் காரணம் பாவம். நாம் எங்கே பார்க்கிறோம்? ஏதேன் தோட்டத்திலே நாம் இதை பார்க்கிறோம். பிசாசின் சூழ்ச்சியினால தேவனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டான அந்த உறவு முறிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒட்டப்பட முடியாத ஒரு விரிசலை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அது பின்னாட்களிலே அதை ஒட்ட வைத்தார். அதுதான் பின்னாட்களிலே இவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். எப்படி ஒட்ட வைத்தார் என்று பின்னாட்களில வர செய்தியில நாம் பார்க்கலாம். எனவே இந்த இடத்துல இப்படிப்பட்டதான சூழ்நிலை நடந்த பிறகு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மூத்த சகோதரனா ஏசா நினைக்கிறான். என்னைக்கு வந்தாலும் சரி, அவன் என் கண்ணுல பார்க்கிற நாள்ல அவனை கொலை செய்வேன். எங்க பார்க்கிறோம்? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் பிள்ளைகளிடத்திலே இந்த பிரச்சனையை பார்க்கிறோம். காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில இந்த கொலை உணர்ச்சியை பிசாசானவன் முதல் பாவத்தின் வீரியத்தினால் வருவதை, பாவத்தினுடைய சாபத்தினால் வரும் செயல்பாடுகளை நாம் அங்கு பார்க்கிறோம். கொலை செய்கிறான் தன்னுடைய சகோதரனை. அதே நிலைதான் இங்க ஏசா தன்னுடைய யாக்கோபை கொலை செய்யும் தன்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த யாக்கோபு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தன்னுடைய அப்பா கூப்பிட்டு என்ன பண்றாரு, ரெண்டு பேரும் எனக்கு பிள்ளைகள் தான்பா, அவனை நேசிச்சாலும் நீ எனக்கு பிள்ளைதான். ஏன்னா தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். யார தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லிட்டு, யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி நம்மளை ரோமர் புத்தகத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம். எனவே தேவன் ஒரு காமன் கிரேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஏசாவை வைத்திருக்கிறார். யாக்கோபை ஸ்பெஷல் கிரேஸ்ல ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒருவேளை ஏசா பெறலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் கிடையாது. இந்த ஏசா ஒருவேளை யாக்கோபு ஏமாற்றுக்காரனா இருக்கலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவனை நம்பி அவனுக்காக உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அவனுக்காக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த சூழ்நிலையை இவன் அறியாமல் உயிருக்கு பயந்து, எதிர்காலத்து என்ன நடக்குமோ என்று பயந்து, தன் தகப்பனும் தன் தாயும் சொன்னபடி ஒரு அந்நிய தேசத்துல போய் பெண் கொள்ளும்படியாக ஒரு வனாந்திரமான சூழ்நிலையில, எல்லாம் இழந்த சூழ்நிலையில ஓடுகிறதை பார்க்கிறோம். இங்கதான் நம்ம செய்தி ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிலைமையில தான் இந்த யாக்கோபு எல்லாவற்றையும் இழந்து பயத்திலும் நடுக்கத்திலும் நிறைந்தவனாய் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப 10 வாசிங்க 15 வரைக்கும்.
தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமாறும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். பாருங்க, ஒரு தகுதியற்ற தயவு. நான் முதல் பாயிண்ட்ல சொல்றது போல நமது தகுதியற்ற நிலைமையிலும் தேவன் தமது தயவை கிருபை தொடர்கிறார். பாருங்க, தேவனுக்கு எவ்வளவேனும் தகுதியற்ற ஒரு மனிதன் தான் இந்த யாக்கோபு. எவ்வளவேனும் தகுதி அல்ல. அவன் தன் தகப்பனுக்கு தூரமானவன், தன்னுடைய சகோதரர்களுக்கு தூரமானவன். ஆனால் தேவனுடைய தயவு அவனை தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, வசனம் எவ்வளோ அன்புள்ள தேவனா இருக்கிறார். நாம் அவரை தேடி போகலனாலும், அவருடைய அன்பை மறந்து நாம் உலகத்திற்கேற்ற தவறு செய்கிற பிள்ளைகளா இருந்தாலும், தேவனுடைய அன்பு எப்படி நம்மை பின்தொடர்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறதா? நாம் இதை உணர முடிகிறீர்களா பிரியமானவர்களே? நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எதற்காக என்னை அழைத்தார், நான் எப்படி அவர் மகிமைக்காக வாழ முடியும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டேங்குதுங்க. கசப்புணர்ச்சிகள், கோபங்கள், பொறாமைகள், நான் பெரியவனா நீ பெரியவனா, இந்த சூழ்நிலையை விட்டு நம்மளால மாறவே முடியல. ஆனாலும் தேவ தயவு நம்மை தொடர்கிறது. ஏன்னா ஒருவேளை நாம அவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்து விடலாம், நாம் அவருடைய அவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்து விடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய வாக்குத்தத்தையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வனாந்திரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத தன்மையா இருந்தாலும் சரி, தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை அவர் தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். இதை நம்ம வாழ்க்கையில உணர முடியுதுங்களா? பாருங்க, தகுதியற்ற நிலைமையில யாக்கோபு இருந்தான். ஆனாலும் தேவனுடைய கிருபை தயவு அவனை தொடர்ந்தது. நம்ம உணர முடியுதா? பாருங்க, நாம தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். என்னைக்குதான் நம்மளால திருந்த முடியும் அப்படின்ற எண்ணமே நம்மகிட்ட இல்லை. எரிச்சல்களும் பொறாமைகளும் கோல் சொல்வதும் பெருமைகளும் இதையே நம்ம மாத்தி மாத்தி செஞ்சிட்டு இருந்தா என்னைக்கு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும்? அவருக்காக கிறிஸ்துவை நாம் எப்படி பிரதிபலிக்க முடியும்? பாருங்க, இந்த யாக்கோபு பின்னாடி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு தன்மை செகண்ட் பாயிண்ட்ல பார்க்க போறோம். நம்ம அவன் பாவியா இருந்தாலும் ஏமாற்றுக்காரனா இருந்தாலும் பின் நாட்களிலே தன்னை உணர்ந்து தேவனோடு அவன் போராடுகிறவனாய் இருக்கிறவனாய் இருந்தான். பிரியமானவர்களை, இன்று தேவன் நம்மை அழைக்கிறார். மனாந்திர வாழ்க்கையை விட்டு நான் காட்டும் அந்த நீரூற்றான வாழ்க்கைக்கு வா என்று சொல்லி அழைக்கிறார். இன்று உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் அதை தான் பார்க்கிறார். இந்த இடத்துல பாருங்க, ஏனி 12வது வசனம் வாசிங்க. போதும். பாருங்க, இந்த இடத்துல அவன் காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றான்? நடந்து களைத்து போய் களைப்புல ஒரு கல் எடுத்து ஒரு இடத்துல படுத்துறான். படுத்த பிறகு தேவன் முதல் யாரை சந்திக்க வருகிறார்? யாக்கோபை சந்திக்க வருகிறார். இதுக்கு முன்னாடி அவருடைய தாத்தா, அவருடைய அப்பாவை சந்தித்து தன்னுடைய உடன்படிக்கையும் தன்னுடைய வாக்கு தத்தத்தையும் நினைவுபடுத்தின அதே தேவன் இன்று அவருடைய சந்ததிகளை வந்து சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இது எதை குறிக்கிறதுனா, இந்த இடத்துல the pre-incarnation of Jesus Christ before he revealed himself to the world அப்படின்னு சொல்லுது. அப்ப என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாகவே தான் செயல்பாடுகளை இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த ஏணி யாரை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் ஒருத்தவங்க வாசிங்க, 1:5 ஒருத்தவங்க வாசிங்க.
சாரி 1:51 வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திற்கு ஏறுகிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திற்கு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்றார். போதும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல யாருக்கு இந்த வசனத்தை சொல்றாருன்னா, அந்திரே யாரு, நாத்தான்வேலா இல்ல அந்திரேயா நினைக்கிறேன். அந்திரேயா, ஆமா. அப்ப ஆண்டவராகிய தேவன் பாருங்க, அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது தேவனுடைய வல்லமை, அதாவது இவர் இயேசு கிறிஸ்துவா, இவர் யாரோ, இந்த யோவான் ஸ்நானகன் அறிவித்தவர் இவர்தானோ அப்படின்ற ஒரு சந்தேகப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில இந்த நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவன் அத்திமரத்தின் கீழே நின்றுட்டு இருக்கிறான். நின்று அவன் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு இனம் புரியாத ஒரு ஆச்சரியம் வந்து விட்டது. என் பேர் எப்படி இவருக்கு தெரியும்? அது மாத்திரம் இல்ல, இந்த தரிசனத்தை அங்க காட்டுவது, இப்ப யாக்கோபு பார்த்த அந்த தரிசனத்தை இங்க சொல்லுகிறார். இது முதல் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் நீங்க பெரிய அதிசயத்தை காண்பீர்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பிரிந்து போன தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரிந்து போன உறவை இணைக்கும் ஒரு பாலமாய் இந்த இடத்துல செயல்படுவதை பார்க்கிறோம். அன்று ஆதாம் பாவம் செய்தபடியினால் தன்னுடைய பரம தகப்பனாகிய தேவனை அவன் பிரிந்தான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து மீண்டும் தன்னுடைய பரம தகப்பனாகிய பிதாவினிடத்தில் அவன் வந்து மீண்டும் ஒட்டிக்கொள்ளும் ஒரு பாலமாக இந்த இயேசு கிறிஸ்து இருந்தார். எனவே இந்த இடத்துல அதை தான் குறிக்கிறது. ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டு போயிருக்கலாம், பிதாவின் அந்த பரிசுத்த தன்மையினால் உங்களை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இன்றிலிருந்து வானதூதர்கள் ஏறுகிறவர்களாயும் இறங்குகிறவர்களாய் எப்படி, ஏன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரட்சிப்பு இந்த கிறிஸ்துவின் வழியாகத்தான் வருகிறது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சந்ததியை தேவனாகி கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவரை ரட்சிக்கும் தன்மை இந்த இடத்துல சொல்லுகிறார். எனவே அந்த வானத்தின் ஏனி இயேசு கிறிஸ்து. உன்னையும் என்னையும் நாம எவ்வளவு வனாந்திர வாழ்க்கையில வாழ்ந்திருந்தாலும் அதை மாற்றி அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கிற வழியாய் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று இருக்கிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். என்னை போல் ஆகுங்கள், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல் மாறுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வேலையே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல நம்மை மாற்றிக்கொள்வது. பரிசுத்த ஆவியினுடைய அந்த நடத்துதலின் பேரில், வேத வசனத்தின் அந்த நமக்கு கற்பிக்கிற பாடத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாற்றிக்கொண்டு அவர் காண்பிக்கிற அந்த ஏணியாக வழியில ஒவ்வொரு நாளும் நம்மை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இயேசுவோடு மாறிக்கொண்டு தேவனுடைய வீட்டிற்கு பிரவேசிக்க வேண்டும். அதான் நம்ம பிலிகிரகாம், நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஒரு கோட் இப்படியா சொல்றாரு, ஹைக்கூ சொல்றாரு, மை ஹோம் இஸ் இன் ஹெவன், ஜஸ்ட் ஐ எம் டிராவலிங் த்ரூ திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய பரலோகத்தின் வீடு நமக்கு இங்க கிடையாது, பரலோகத்துல இருக்குது. நிரந்தர வீடு அங்க இருக்கு. நம்முடைய பிரயாணம் அந்த இயேசு கிறிஸ்து என்னும் வழியிலே, அந்த ஏணியில ஒவ்வொரு நாளும் பிரயாணம் செய்யறதா நம்ம வேலை. இதை நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய இஷ்டத்தை போல மனம் போன போக்குல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு வருகிறது, என்னோடு வருகிறது. நாம் எப்படி அந்த வீட்டை நோக்கி கடந்து செல்கிறோம்? இரண்டாவது வார்த்தை, தேவனின் பிரசன்னம் நமது பார்வையை மாற்றுகிறது. முதலாவது என்னன்னு பார்த்தோம், நமது தகுதியற்ற சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு நம்மை தொடர்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த தயவு நம்மை தொடரும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் தான் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிற ஒரு மாற்றம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு மாட்டை என்ன பண்ணுவாங்க, கட்டி ஒரு முளைக்குச்சல் அடிச்சிட்டாங்கன்னா அது என்ன பண்ணும்? ஒரு கயிறு எவ்வளவு நீளம் இருக்குதோ அவ்வளவு நீளம் தான் அது மேய்ஞ்சிக்கிட்டு போகும். வட்டமா அது எவ்வளோ வட்டமா மேயுமோ அவ்வளவுதான் மேய முடியும். ஆனா அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா அங்கே ஒரு குறியிடப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனும்
அதை தான் நம் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஒருவேளை பாவம் நிறைந்த வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம மனம் போன போக்குல தவறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் முன்குறித்த பிள்ளைகளை அவர் நாட்களிலே அவருக்கு ஏற்ற சூழ்நிலையிலே நம்மை மீண்டும் கொண்டு வருகிறவர். ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு மீது நம்மை பாவத்திலே வழிநடத்த அவர் வல்லவர் அல்ல. God is not an author of sin அப்படின்னு சொல்லுது. தேவனாகிய கர்த்தர் பாவத்திற்கு சொந்தக்காரர் அல்ல. பாவம் மனிதனால் பிறக்கப்பட்டது, தேவனால் அல்ல. எனவே ஆண்டவராகிய தேவன் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். மீட்டெடுக்கும் பொழுது தேவ தயவு நம்ம இடத்துல வருது, பரிசுத்த ஆவியானுடைய உந்துதல் நம்ம இடத்துல ஏற்படுகிறது. இதுதான் ரெபெண்டன்ஸ், மனம் திரும்புதல் நம்ம இடத்துல காணப்படுகிறது. மனம் திரும்பின ஒருத்தனுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அந்த வேலை, பரிசுத்தமாக்குதல், sanctifying work is work in our hearts அப்படின்னு சொல்லுது. அப்ப தேவனுடைய பரிசுத்தமாக்குதல் நம்முடைய இருதயத்திலே எப்ப ரெபெண்டன்ஸ், மனம் திரும்புதல் வருகிறதோ அங்கே வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. இவ்வளவு நாள் தன்னுடைய முற்பிதாக்களின் தேவன், தன்னை அறிந்து கொண்ட தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே அவனை பேர் சொல்லி அழைத்த தேவனை அவன் அறியாதிருந்தான். ஆனா இப்பொழுது அவன் தேவனை அறிகிறான். பாருங்க இந்த வசனத்தை 17-18 வாசிங்க. சாரி 16-17-18. போதும். அப்ப பாருங்க, இவ்வளவு நாள் அந்த யாக்கோபுக்கு இந்த தேவன் யார் என்பதை தெரியவில்லை. தன்னுடைய தாத்தா, தன்னுடைய அப்பா சேவித்து வந்த அந்த தேவனை இவ்வளவு நாள் அவன் தெரிந்து கொள்ளாமல் இருந்தான். ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார், அது வேற விஷயம். அவன் மனம் போன போகல. ஏன்னா அவன் செழிப்பு மிக்க சீமான். தன்னுடைய தாத்தாவும் சரி, தன்னுடைய தகப்பனும் சரி, அவர்களுக்கு இல்லாத சொத்தே கிடையாது. ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள், லட்சக்கணக்கான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. தேவனை தேடக்கூடிய ஒரு எண்ணமும் அவனிடத்துல இல்லை. ஆனாலும் சூழ்நிலை வந்தது. தேவன் தன்னை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவனுக்கு ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒருவேளை நம்ம தான் செஞ்சு வருகிறோம்னு ஒருவேளை நினைக்கிறோங்க. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் ஏதேச்சியாய் நடக்கிறது. இட்ஸ் நாட் an accident. It's God's pre-planned in our life. What will happen அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன நடக்கும் என்பதை தேவன் முன்கூட்டியே தயார் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே ஆக்சிடென்டா தற்செயலா நடக்கிறது கிடையாது. ஒருவேளை சுத்தி கொண்டு இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அந்த சிந்தையை, தேவனை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த இருதயம் இப்பொழுது யாருக்கு வந்தது? யாக்கோபுக்கு வந்தது. தேவன் அவனை தரிசனத்திலே சந்திக்கிறார். ஒருவேளை இந்த நாள்ல தேவன் என்னிடத்துல தரிசனத்துல சந்திச்சாதான் நான் ஆண்டவரை ஏத்துக்குவேன். அவரை அந்த தரிசனத்துல தீர்க்க தரிசனமா அல்லது யாரோடைய உள்ளத்துலாக சொன்னாதான் என் பாவத்துல இருந்து நான் வெளியே வருவேன். இன்னைக்குதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் சர்ச்சில். அது வரைக்கும் மனமாற்றம் நமக்கு கிடையாது. வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று இஸ்ரவேலர்களை தேவன் அழைத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதுங்க. எவ்வளவு செய்தி கேட்டாலும் என்ன பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை இல்லவே இல்லைங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஒரு மனம் திரும்புதல் யாக்கோபின் இடத்துல. அவன் தேவனை சந்தித்தான். தேவனுடைய பார்வை அவன் மனதிலே வந்தது. அதனாலதான் அவன் சொல்றான் பாருங்க, இது வானத்தின் வாசல். This is the gate of the heaven அப்படின்னு சொல்றான். அப்ப ஏன் வருது அப்படின்னு சொன்னா, ஒருடைய உள்ளத்துல மாற்றத்தை கொடுப்பது தேவன் மாத்திரமே. நம்மால் அதை செய்ய முடியாது. அப்ப தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாகி நாம ஒரு மாற்றப்பட்ட இருதயம் உள்ள வாழ்க்கை நம்மளால் வாழ முடிகிறதா? தேவன் இந்த நாள்ல உங்களோட பேசுகிறார். அடுத்து மூன்றாவது நாம் பார்ப்போம். அப்ப மாற்றப்பட்ட இருதயம் நமக்குள்ள வந்தா மூன்றாவது நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்.
What is our response when we get the transport heart in our presence, God's presence in our heart? அப்ப கடவுளுடைய அந்த உந்துதல் உங்களிடத்துல வரும்போது முதலாவது நம்மிடத்துல அவர் எதிர்பார்ப்பது உண்மையுள்ள ஆராதனை. இரண்டாவது காரியம் அர்ப்பணிப்பு. மூன்றாவது காரியம் நன்றியுணர்வு. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்மையுள்ள ஆராதனை நம்மிடத்திலிருந்து அவர் வருகிறதா? அப்ப the Westminster Confession of Faith, Westminster Charter Catechism சொல்லுது. அதாவது அந்த வார்த்தையில முதலாவது கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன் அப்படின்னு கேக்குது. The chief end of man is to glorify God and enjoy him forever அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனின் தலையாய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் அந்த மகிமையிலே நாம் கலிகூர்ந்து வாழ்வதுமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்றது இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் கொஸ்டின் நம்பர் 1 நமக்கு சொல்லுது. அப்ப நம்முடைய நிலை என்ன? தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? யாக்கோபு அவரை மகிமைப்படுத்தினான், உண்மையுள்ள ஆராதனை செஞ்சா. பாருங்க 3வது பாயிண்ட் 22 வாசிங்க. இருங்க 20வது வசனம் வாசிங்க. போதும் பாருங்க, தேவனை சந்தித்த அந்த இடத்துல உடனே அவன் மனமாற்றம் அடைந்து என்ன செய்கிறான்? ஒரு உண்மையுள்ள ஆராதனை ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். முழு மனதோடு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் தெரிந்தவனாய் தேவனிடத்துல வந்து முழு மனதோடு அவனை ஆராதிக்கிறான். தேவன் அதை தான் இந்த நாள்ல நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு உண்மையான ஆராதனை என்னுடைய பிள்ளைகளிடத்துல இருந்து வருமா? தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குது? நம்ம எப்படி சர்ச்சுக்கு வரோம்? என்ன ஐயா பார்த்து ஒரு முறை சொன்னாரு, யூ ஆர் த லீடர், யூ மஸ்ட் பி அட்டெண்ட் த சர்ச் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அது என் மனசுல பதிஞ்சிருச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை ஒரு சில காரணத்தினால நான் வந்திருக்கலாம், ஆனாலும் நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறதுனால நான் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் முதலாவது வந்து உட்காரணும். அது ஒருவேளை அவர் திட்டினாலும் அதை நான் பொறுப்பா ஏற்றுக்கொண்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை வரும்போது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது, அல்லது ஒரு கமாண்ட் வரும்போது அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவன் அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. நம்ம ஆராதனை எப்படி இருக்கிறது? ஏனோ தானோ வருமா? அல்லது நன்றியுள்ள இருதயத்தோடு இன்று நான் தேவனை முழு மனதோடு ஆராதிப்பேன், என் கவலையெல்லாம் நான் விட்டுட்டு வந்துடுவேன், என் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வந்துடுவேன், முழு மனசோடு என் தேவனை ஆராதிப்பேன்னு உங்களால சொல்ல முடியுமா? அடுத்தது பாருங்க, அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு உள்ள இருதயத்தையும் இந்த யாக்கோபுடைய இருதயத்துல நாம் பார்க்கிறோம். பின்னாட்களிலே தன்னை அவன் அர்ப்பணிக்கிறான், தேவனோடு போராடுகிறான். இந்த ஸ்தலத்துக்கு வந்து பின்னாட்களில் அவன் பலிபீடம் செலுத்தி தேவனை ஆராதிக்கிறான். ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மூன்றாவது நன்றியுணர்வு. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் மூலமாக ஆசீர்வாதங்கள் தன்னுடைய வேலையிலும் சரி, வீட்டிலும் சரி, தன்னுடைய தொழிலிலும் சரி, எல்லா இடத்திலும் தேவ தயவு அவர்களுக்கு வருகிறது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? மிஸ்யூஸ் பண்றதை நாம் பார்க்கணும். இந்த நாளில் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 10 குஷ்டரோகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட வராங்க, எல்லாரும் நான் சுகம் பெறுறாங்க, ஒரே ஒரு ஆள் வரும், 9 பேர் திரும்பி போகிறார்கள். எனவே அந்த நன்றியுள்ள உணர்வு நமக்கு இன்று இருக்கிறதா என்று கர்த்தர் நாளில் பார்க்கிறார். எனவே நான் ரொம்ப நேரம் பேச எடுக்கல, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப எனவே இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை இந்த யாக்கோபுடைய வனாந்திரமான வாழ்க்கையிலே அவர் நான் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், உன்னுடைய உடன்படிக்கையிலிருந்து மாறாதவர் என்பதை அங்கே நிரூபித்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையில
தன்னை தரிசனமாகி அதே தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். வனாந்திரமான நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். உலகத்துல என்னை காப்பாற்றுவதற்கோ, என்னை தெரிந்து கொள்வதற்கோ, எனக்கு உதவுவதற்கோ, எனக்கு ஆலோசனை சொல்வதற்கோ யாரும் இல்லை என்று ஒருவேளை நினைக்கலாம் என்னை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வனாந்திரமான வாழ்க்கையில நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன? தகுதியற்ற நிலைமையில தேவனுடைய தயவு நம்மை தொடரும் போது நாம நன்றியுள்ள இருதயத்தோடு, மனம் திருந்தின இருதயத்தோடு தேவனிடத்துல வருகிறோமா? இரண்டாவது, அப்படி வந்தால் நம்முடைய ரெஸ்பான்ஸ் தேவனிடத்திற்கு எப்படி இருக்கிறது? இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த 3 பாயிண்ட் மூலமாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, அவரே வானத்தின் வாசலா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து பின் நாட்களிலே தன்னுடைய ரத்தத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அதன் மூலமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வந்தது. அதனால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை அப்படியே விட்டு விடவில்லை. அவர் வானத்திற்கு போயிட்டு என்ன பண்றார்? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்பி சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அதான் இந்த இடத்துல கொடுக்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15வது வசனம். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யாமலோ உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவன் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோட இருக்கிறார். நான் உன்னோட இருந்து, முதலாவது வார்த்தையை சொல்லுது. அப்ப உன்னோடு இருந்து அப்படின்னா God is with us always or the everlasting அப்படின்னு சொல்லுது. அப்ப தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தார். எனவே அவர் ஏணியா இருக்கிறார். யாக்கோபு கண்ட தரிசனத்தின் போல அந்த தரிசனத்தின் ஏணியிலே அவர், பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவு அதிக அருமையா அந்த இடத்துல பாருங்க. 13வது வசனம் முதல் வார்த்தையை வாசிங்க. அதற்கு மேலாக, எதற்கு மேலாக? அந்த ஏணிக்கு மேலாக, கிறிஸ்துவுக்கு மேலாக அவர் நின்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த நீதிமானாக்கப்படுதல் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு சொன்னா, நம்மை இங்க தேவன் பார்க்கவில்லை, இயேசுவை பார்க்கிறார். அதான் அதற்கு மேல் என்று தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை தான் அந்த இடத்துல பார்க்கிறார், நம்முடைய நீதி அல்ல. அதான் நம்ம வாசிக்கிறோம். இதுல கலாத்தியர்ல பாக்குறோம், எபேசியர்ல பாக்குறோம். இது நம்மளால் உண்டானதல்ல, தேவனுடைய தயவு, அவருடைய நீதியினாலதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எனவே இன்று உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுங்கள். வனாந்திரமான வாழ்க்கையிலே கிறிஸ்துவே நமக்கு வழியாய் இருக்கிறார். அந்த வழியாகி ஏணியிலே பரலோக பாதையை நோக்கி செல்வோமாக. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.